பிக் பாஸ் சீசன் 8 அதில் நிறைய பேர் வருகை பற்றி நிறைய பரபரப்பான பேச்சுக்கள் வரும்போது ஒரு வருஷமும் இந்த பேர் அடிபட்டுகிட்டே இருக்கும். தீபக் திங்கர் அவர் வராரு. அவர் டிங்கர் அப்படி இல்லை, டிங்கர். அதாவது இதில் நான் கூட ஹிந்தி படிச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட்லாம் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தீபக் டிங்கர். ஸோ அவர் வர்றதாக தகவலாக இருக்குது. ஸோ அது பற்றின ஒரு வீடியோ தான். இந்த உருட்டுக்கு எங்களோட துறையும் இருக்கிறாங்க. எஸ், விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அஸ். நான் வந்து கேமராமேன் அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது சீரியல்களில் தீபக் பார்த்துருக்கேன், ஸ்டுடியோக்களில் பார்த்துருக்கேன், அங்கங்கே ஷோ நடந்துகிட்ருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் அதன் பிறகு வந்து எனக்கு சத்தியமாக அந்த கேரக்டரை, ஏன்னா டிடியோட இது பண்ணும்போதெல்லாம், விஜய் டிவியில் பண்ணும்போதெல்லாம் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு தெரியாது. திரும்ப அவர் இப்படி வராருன்னும் போது என்னெல்லாம் பண்ணாருன்னு அப்படிங்கும்போது தென்றல்னு ஒரு சீரியல் அடித்து இப்போ ஃபேமஸாக ஆயிருக்காரு. அது பெரிய ரசிகர் கூட்டம் அதெல்லாம் இருக்குது. அது வந்து ஆனால் சேஃப்டியான ஒரு பிளே. அது ஆக்சுவலி அந்த சீரியல்ன்றது வந்து ஒரு சேஃப்டியான பிளே. அது காலையில் அப்படி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல சீரியல் கிடச்சிச்சுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது. அதுவே பார்த்துக்கணும், அந்த சீரியலே பார்த்துக்கணும், கரண்ட் பில்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. இல்லை, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சீரியல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற ஒரு சீரியல் பாட்டு பாடுறதுக்கு வந்து அது வேற தமிழும் சரஸ்வதியும்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுவார். அங்கே இருக்கிற அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தார். ஏதோ நம்ம அதை பார்த்து ஒழுங்கா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா, அது இப்போ நீங்க என்ன சொல்லணும், பரவாயில்ல வாய்ஸ் வரும், உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஞாபகம் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் செஞ்சு ஒரு தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஞாபகம் தானே சொல்ல முடியும். உங்களுக்கு எப்பவுமே நீங்க பண்ற தப்புகள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. சரி விடுங்க. சரி, அதுலயும் அவர் வந்து இப்போ வந்து அது கரண்ட்ல போய்கிட்டு இருக்கிறது ஒரு சீரியலா இருந்தது. அதனால வந்து அதுலயும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ நீங்க நடுவில் சொன்ன மாதிரி தென்றல் வந்து பயங்கர பாப்புலர் சீரியல் அப்பலாம். அதுல வந்து தென்றல் 2 எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து தென்றல் 2 வந்துருச்சா வாய்ஸ் ஓவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சீரியல் சைட்ல ரொம்ப வீக். மை மம்மி இஸ் ஸ்ட்ராங் இன் சீரியல்ஸ். நைட் 2 மணி வரையும் ஆமா எல்லா லாங்குவேஜ்லயும் போட்டுக்கிட்டு எல்லா லாங்குவேஜும் பார்ப்பாங்க. நான் இவங்க ஏதோ நாசாவில் உட்காந்து ராக்கெட் அனுப்புறாங்க போல, ஏதோ விண்டு லெவல் இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா திடீர்னு பார்த்து நைட்டு இப்படி ஹாலுக்கு வந்து டக்குன்னு பார்த்தா ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து காஸ்திட்டா விண்ட் லெவல் அப்படி இப்படிலாம் வந்து ரேஷியோ எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி ஆமாம். ஆனால் ஒரு காலத்தில், அதாவது இப்பயாவது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முன்னெல்லாம் பெங்களூர் போனால் மிரட்சியாக இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சீரியல் ஓடிட்டே இருக்கும். சனி ஞாயிறானா தான் கொஞ்சம் அந்த டிவி வந்து பான்னு இருக்கும். அதுக்கு இன்னொரு ஒரு பயமும் வந்தது. சனிக்கிழமெல்லாம் அப்புறம் சீரியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் வரைக்கும் ஆட்சி புரிந்தது எங்கள் அம்மாவே. ஆமாம். இப்போ என்னன்னா, இப்போ என் சார்பாக என் டிவி அங்கே வருத்தப்பட்டிருக்கும். நான் வச்சிருந்த டிவி வந்து இப்போ என் மச்சான் வீட்டுக்கு போயிடுச்சுன்னு 55 இன்ச்சு அது கதறிட்டு இருக்கும். ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து டிவி சீரியல் ஓடுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுக்கு தனியாகவே ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இப்போ வந்து இது கொடுத்தாச்சு. ஏன்னா இப்போ ஆதிக்கம் செய்வது வந்து தம்பியின் வாரிசு, அவன் வாரிசு பார்த்தால ஒன்றுமே பண்ண முடியாது. அதேதான். அதனால அந்த மாதிரி நிலவு போயிட்டு டக்குன்னு கேட்டுருவான், ஏன்டா என்ன பெத்த அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால அவன் பயந்துட்டு அதெல்லாம் பண்ணுவான். சொல்றேன், அது மாதிரி அவங்க மாமா கொடுக்குறாரு, அதான் பிரச்சனை. ஏது நானு எல்லாத்தையும் கேஸ் ஏமாதிரி எழுதி விட்டுருக்கேன். சரி சொல்லுங்க. ஸோ அதான் இப்போ என்ன சொல்லுங்கன்னா, என்ன சொல்லு தீபக் இதுல ரொம்ப நாள் வரைக்கும் வந்து என்ன சொல்றது, கேட்டுட்டு இருக்க பெயர் வந்து எப்பவுமே டிடி அப்படிங்கிற ஒரு பெயர் தான் இருக்கும். அதன் பிறகு இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து திவாகர் அவர்களுடைய பெயர் வந்திருந்தது. டிடி இவங்க 2 பேருமே ஆங்கரா வந்தாங்க. தெரியும் எங்களுக்கு. அதனால வந்து அதனாலதான் உங்க நினைவு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கேட்டீங்க தெரியுமா? நான் அப்ப சொல்ல பத்தியா, ஏன்னா நோனிமாடு ஐயோ ஏனிமான்னு நோனிமான்னு போய் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதை தவிர்க்கிறதுக்காக பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஒரு பேச விடாமல் பண்ணுகிறேன். டேய் பேசுனா மொத்தமும் போயிடுண்டா அப்படின்றதுனால சில விஷயங்கள் அப்படியே அடக்கி வசிச்சு போறது. 2 விஷயத்துக்கு நீங்க பாராட்டிருக்கலாம். நீங்க இப்படி பார்த்தா கேமரா ஆங்கிள் பார்க்க முடியாது. நான் வந்து சீட்டு கூட இப்படி வந்து உங்களை ஃபேஸ் பண்ணிலாம் பார்த்தேன். சரி விடுங்க, பாராட்டுகள் நாமளாவே எடுத்துக்க வேண்டியதான். சரி, என்ன கதைன்னா டிடி பேர் தான் நிறைய வரும். டிடி அப்படின்னு ஞாபகம் வரும்போது தான் இவர் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஞாபகம் வராது.
ஸோ ஃபன் பண்ண நான் செட் ஆகலை. பட் ஜோடி நம்பர் 1, 2 ஏதோ ஆடி இருக்காரு போல இருக்கு. அதன் பிறகு வந்து எப்படி சிவகாரிக்கு வந்து இது மாதிரி ஆடி ஜோடி நம்பர் 1 பண்ணி அப்புறம் ஆங்கர் ஆகி அதுக்கப்புறம் சினிமா போனார். இவர் சினிமா ரொம்ப பெரிய சோபிக்கலை. சீரியல் அது ரைட்டு, இது வந்து மாட்டம் பச்சமாக கோலை போட்டமான்ற போகிற மாதிரியான விஷயம் இது தொண்ணூற்றி அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டாரான்னு எனக்கு தெரியல. பட் எனிவே பிரபலமான முகம், பரிச்சயமான முகம். ஏன்னா இவங்களாம் வந்து இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, இவங்களாம் ப்ராம்ப்டிங் இல்லாத ஆர்டிஸ்ட் சீரியலில். ஏன்னா மற்றவங்களாம் வந்து ப்ராம்ப்டிங் கீழே உட்காந்து ஆமாம் நான் வந்தப்ப நீ ஏன் எவன் கூட படுத்துட்டு இருந்த அப்படி கீழே சொல்ல இங்கே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். இல்லை மேடம் டயலாக் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கீழே இருந்து ஒருத்தவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க டயலாக் சொல்லிட்டு இருப்பாங்க. விஷத்தை கலந்து கூட தெரியாமல் அந்த எருமை குடிச்சிட்டு போகுது பாரு, விஷத்தை கலந்து கூட தெரியாம அந்த எருமை குடிச்சிட்டு போகுது பாரு. இந்த மாதிரி இவங்க என்னன்னா அதை வாங்கி காதுல வாங்கி சொல்லணும். இது மட்டும் இதுதான் வந்து அந்த ப்ராம்ப்டிங் சொல்றது. ஏன்னா ஆர்டிஸ்டுங்க எல்லாம் தெலுங்கு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நீ செப்பிலே மேப்பிலி அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி இப்போ கொடுத்தா படிக்க தெரியாது. அப்போ இவங்க சொல்ல மலையாள ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே சொல்ல ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. இப்போ தீபக் மாதிரியான ஆளுங்கலாம் வந்து ஆங்கரா இருந்து இவங்க வந்ததுனால என்னன்னா இவங்க ப்ராம்ப்டிங்கே இல்லாம சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, லைட்டு போகுது அப்படின்னும் போது மட்டும்தான் அந்த ப்ராம்ப்டிங் வந்து நான் வந்து டக்குன்னு கேட்டேன்னா அப்போ போய் படிச்சு மனப்படம் ஆக முடியாதுனால டக்குன்னு சொல்லுவோம். இன்கேஸ் அது செகண்டா 1 மோர் போகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் உடனே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதில் ஏன் நீங்க வந்து ப்ராம்ப்டிங் போகும்போது சொன்னது ஒரு நல்லா இருந்தது, இதுதான் சம்பளம் கொடுக்குறாங்க, இதுதான் மரியாதை எல்லாம். இந்த விஷயத்துக்கு நான் இல்லைன்னா நல்லா இருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு கவிதாலயா சீரியல் பத்தி சொன்னாரு. அதாவது கவிதாலயா ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பரான ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ வந்து அமீர் அவரு கூட ரஜினி படம் கூட எடுத்தாருங்க. அவர் டைரக்ஷனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சமுத்திரக்கனி ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஏதோ ஜெயடிவில் வந்து அது கூட ஏதோ பாடுற ஒரு சகனவா ஏதோ ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஓஎம்ஆரில் காயத்ரி ஹவுஸ்னு ஒன்று ஒரு பெரிய இது கார்டன், அது உள்ளார தான் ஷூட்டிங். அது மாதிரி நிறைய அதான் அந்த டைம். ஓகே. ஸோ அவரு இதில் வந்து வரப்போகிறாரு அப்படின்றது உண்மையிலே பெரிய விஷயம் தான். இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த நிகழ்ச்சி பற்றி நல்லா தெரியும், ஒன்று நல்ல பேர் கிடைக்கும், இல்லை கெட்ட பேர் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம்டா அப்படின்ற மாதிரி இறங்கலாம். ஒன்று. 2வது இவர் இங்கேருந்து இதுக்கு போயிட்டாரு, ஜீக்கு போயிட்டாரு. டிடியில் தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பிறகு ஜீ தமிழுக்கு தான் அவர் போயிட்டாரு, ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஆமா, விஜய்ல இருந்தாரு. விஜய்ல இருந்து அங்க போயிட்டாரு. இப்ப திரும்ப அதுல எப்படி என்ன ஒரு கனெக்ஷனா தெரியல, ஏதோ வராரு. அதுதான். இல்ல நம்ம வந்து தமிழும் சரஸ்வதியும் எந்த சேனல்ல ஓடுதுன்னு கூட சொல்லுங்கயா, அதுவும் வந்து நம்ம பாத்துறலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஜி தமிழ்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்க வேலைக்கு போயிருந்தாரு சொல்ல வந்தாங்க. தமிழும் சரஸ்வதி இல்ல ஒரு மாதிரி கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி பண்ணேன் சார், விடுங்க. ஓகேவா உங்க கனெக்டிங்ல? சரி ஓகே. அதன் பிறகு இப்ப வந்து அவர் வராரு. எந்த சேனல்ல இருந்தா எங்கயா இருந்தா என்ன சார், திடீர்னு ஒருத்தர் ஒரு பேர் அடிபடுது, அவர் வராரு. திரும்பவும் பழைய இதுக்கே வராரு. ஏன்னா ஜெய் டிவி அவங்களுடைய தோளச்சேரத்துல தரத்தையா வராருன்னு நினைக்கிறேன். அதேதான். நீங்க என்னதான் இருந்தாலும் இப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் விஷயங்களை மறக்க முடியாது. இப்போ என்ன கூட தான் பழைய பாஸ் வந்து ஆஃபீஸ் அதாவது ஏங்க உங்க பாஸ் எதுவுமே அலறீங்க? சொன்னா எதுக்கு நீங்க அலறீங்கன்னு கேக்குறேன். நான் ஒன்றும் அலறல சார், தேவையில்லாம எதுக்கு வந்து அதுக்கு ஆமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் அங்க. ஸோ சொல்லும்போது அந்த முகத்துல ஒரு மலர்ச்சி ஒரு இது வருது பார்த்தீங்களா, ஒரு அதுக்காக சொன்னேன் மேடம். அதுக்காக தான். ஏன்னா நம்ம எவ்வளோ ஜோக் பண்ற வரோம், ஊரில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க, நம்மளால வந்து நல்லா பிடிச்சி வச்ச புள்ள அப்படி இருக்கும். பட் இந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது அந்த சிரிப்பு வரும்போது அதை சிரிக்கிறத பார்க்க திரும்ப ஒரு 4-5 பிட் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் சார் என்னை பத்தி, நான் அப்படி இருக்க மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. சரி யாருக்கெல்லாம் தெரியும் மேடம்? எல்லாருக்குமே நம்மள ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் நம்மளை பத்தி. சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பழைய பாஸ் நம்மள வேலையை கூப்பிடலாம் இல்லையா, அந்த மாதிரி அவரை வந்து யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி என்னப்பா வரியா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். டக்குன்னு அதற்கு ஒரு பொறி தட்டி அட வரலாமே அப்படிங்கிற ஒரு கல்யாணம் குழந்தைலாம் இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா எப்படி இருக்க போகுதுன்றது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் எல்லா விஷயமும் தெரியும், கேமரா எங்க. ஏன்னா இருக்கிற ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள்லாம் வந்து டிக்டாக்லாம் பார்த்து யாருக்கோ லிப்ஸ் பண்ணி வந்திருக்கீங்க, டப்பிங் கொடுக்குறாங்க, யாரோ டப்பிங் கொடுக்குறாங்கன்ற மாதிரி டப்பிங் கொடுத்து வந்திருக்கீங்க. பட் நாங்களாம் வந்து நிறைய பேசணும். டெய்லினாலாம் வரும்போது இங்கே யார் அப்போ வந்து யூடியூப் சேனல் கிடையாது, ரெஃபரன்ஸ்க்கு எதுவும் கிடையாது. நான் சொல்கிறது தான் 2000 சம்திங் அந்த டைம்.
யூடியூபே 2005 மேலே தானே ஆரம்பிச்சாங்க. ஆமா, இல்லை எக்ஸ் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, இப்போ எக்ஸ் ஹோஸ்ட் இருக்காரு, அவர் வந்து அந்த டைலாக் சொல்லும்போது நல்லா இருக்கும். நான் வந்து ஒதட்ட குவிக்கையிலே யாரோ டப்பிங் பண்ணுகிறாரு அப்படின்னு. அது வந்து ரொம்ப எக்ஸ் ஹோஸ்ட் பிக் பாஸ் ஹோஸ்ட் இல்ல. இந்த நிலைமை கொடுமை தெரியுமா? சார் நீங்க வேணும்னே இதுக்கு பேச வருங்காலத்திலே புறக்கணிக்கப்படுறதுன்றது வந்து ரொம்ப கொடுமையானது மேடம். அது வந்து ரொம்ப கொடுமை. நான் அதை அனுபவிச்சிருக்கேன் சார் நிறைய நேரங்கள். ஏன்னா நீங்களே அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமா சார், ஊட்டும் போது டக்கு நம்மள மறந்துட்டுலாம் போயிருந்திருக்காங்க. ஓ, அதை சொல்றீங்களா நீங்க? அப்படி பார்த்தா நீங்களாம் வந்து எவ்வளோ நாங்க சொல்ல வேண்டியது இல்ல, நாங்க நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, அது இங்க போய் உடம்பு இருந்தா பொறுமை எதுக்கு இங்க போய் காமிச்சுக்கிட்டுன்ற மாதிரி, பிறந்தாத்து பெருமை இங்கே காமிச்சுக்கணுன்ற மாதிரி, அது போகட்டும் விடுங்க. சரி, தீபக் வரார், இவ்வளவுதாங்க இந்த உருட்டு. அதை நான் ஃபர்ஸ்டே வந்து இன்ட்ரோல சொல்லிட்டேன். அதுக்கு உண்மையிலேங்க எனக்கு ஏற்கனவே நான் ரொம்ப பலபலம் பேசிடுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து தீபக் வராருன்னு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறது நான் அப்படியே பிளாங்கா பார்த்துனே இருப்பேன். ஏதாவது ஒரு கியூ கொடுமா என்ன பேசுறது அப்படின்ட்டு. அது பேசு இப்ப சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க என்ன அப்படி பட்டா பட்டா அப்படி என்ன நிறைய நேரம் நானும் தான் பேசுறேன். ஈக்குவலா வந்து இது கொடுத்துருக்கேன்ல, அது பேர் என்ன, ஐயோ அதுவே சொல்ல அதுதான் அது எனக்கு தெரியும், அதுவே சொல்ல வராதுன்னு தெரியும். அதுதான் சார் ஒரு ப்ராப்ளம். நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு டக்குன்னு அவங்களோட விஷயங்களை அவங்களாலே சொல்ல முடியாது. இன்னொருக்கா சொல்லு. நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே சொல்ல வராது. தட் இஸ் வேர் தே லேக். புரியுதுங்களா? ஓகே விடுங்க. சரி, தீபக் வரார், வேற யாராவது வராங்க? ஒருத்தவங்க நிறைய பேரை போட்டிருந்தீங்கப்பா, அது ஒருத்தரா வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம். ஓகேவா? கமெண்ட்ஸ் செக்ஷன்ல பார்த்துட்டோம். ஸோ அப்படியே ஒருத்தரை சங்கீதான்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல போட்டிருந்தது. ஸோ தேங்க்யூ. அப்படியே நம்ம வந்து ஒருத்தரா வந்து சொல்றோம். சரிங்களா? வேற என்ன ஜாக்கி? எப்பவும் போல ஒரு பாடலை பாடுங்க. பாடும் ஐயாரெட்டு நெஞ்ச போல. அது நெஞ்சு இல்ல சார், நெல் வாங்க. இல்ல நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்றதுக்காக பாடுங்க. உடனே ஐயாரெட்டு நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச. என்னங்க குட்டி போட்ட போனே எனக்கு வராதுன்னு சொல்ல வந்து உங்களை யார் பாட சொல்லுங்க? நீங்க தான் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு. உங்களை யாராவது கூட்டாங்களா? தேங்க்யூ சார். நீங்க வரவே போறது இல்ல. நேற்று எபிசோட்ல நான் பாடியிருக்கேன். அது எங்க இதுக்கு பப்ளிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன். அது பப்ளிஷ் ஆயிடுச்சா? இல்லையா பாருங்க, அதுவே இன்னும் ஆகல. குட்டி போட்ட பூனை போல காலை சுத்தி குழஞ்ச பாவம் முன்னு நீவி விட்டா பல்லு பட துணிஞ்ச சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. அதெல்லாம் வேணாம். ஓகே, வயசுக்கு வந்தப்பெல்லாம் ரொம்ப அது வந்து இதுவாக இருக்கும். அது சரி. இதுவரையும் பாடின எல்லாமே நல்லா கரெக்டான வரிகள், அற்புதம். ஸோ அது ஜாஸ்தியாக வேற என்ன உருட்டுகளை இதுவரை கேட்டது ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்டுகளை கண்டிப்பாக போடுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன, இன்னும் வேற ஒரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.